வெல்கம் டு ஏகேஆர் ப்ளூம்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ரீமியம் டீ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு பீட்டர், 2 எக்கு, 100 கிராம் சுகர், 100 கிராம் மைதா, ஒரு 5 இன்ச் டின், 60 ml பால், ஒரு பிஞ்ச் சால்ட், ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதில் நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ண மாட்டோம். 112 கிராம் பீட்டர், ஒரு விஸ்க். இப்போது ஓடிஜியை 180 டிகிரிஸ் செல்சியஸில் போத் ராட்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மைதாவை ஒரு பிஞ்ச் சால்ட்டும் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் போட்டு நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணக்கூடாது. நம்ம ரெசிப்பியில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறது கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அங்கே திட்டாக நின்றுடுச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பட்டரை பீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. 3 டைம் சர்க்கரை 3 டைம் போட்டு ஆட் பண்ணி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். சுகர் ஃபுல்லாக கரையணும், இல்லைனா நம்மளுக்கு கேக்கோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்காது. அதனால் ஃபுல்லாக பீட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை பீட் பண்ணி முடித்தோடனே வெண்ணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணி திரும்பியும் பீட் பண்ணிக்கோங்க. எக்கு 1 by 1 ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்கு கேர்டில் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த கேர்டில் போயிடும். நல்லா பீட் பண்ணிங்கன்னா அந்த கேர்டில்னஸ் போயிடும். இப்போ அடுத்தது நீங்கள் பேக்கிங் பவுடரும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மைதாவை 3 டைம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்கு இந்த எவர் சில்வர் எடுக்கிறோன்னா, பிளாஸ்டிக்கில் நம்ம மிக்ஸ் பண்ணுனா அந்த பிளாஸ்டிக்கோட தூளுங்கெல்லாம் கொஞ்சம் அதில் நம்மளோட கேக்கில் போயிடும். அதனால் நம்ம எவர் சில்வர் வெசல்ஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்துக்கோங்க. 3 டைம்ஸாக ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. ஏன்னா ஒரே டைமில் நீங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால் மிக்ஸ் சரியாக பண்ண முடியாது. இது உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வெளியே இருந்து பேக்கரிஸ்லேருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியாது. என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை வனஸ்பதி யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியாது. அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். 60 ml மில்க் எடுத்து வச்சிங்கல்ல, அதை 2 டைம்ஸ் போர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க டின்னில் அதை ஊற்றிடுங்க. நீங்கள் இந்த விஸ்க் வச்சு நீங்கள் கலக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்பேச்சுலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே நீங்கள் கலக்கணும். இப்போ நான் க்ரீஸ் பண்ணி வச்சுக்க டின்னில் நான் ஊற்றிட்டேன். அதில் ஏர் பபிள்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக் மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு அதில் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை டேப் பண்ணால் போதும். நிறையா தடவை டேப் பண்ணால் அதோட கன்சிஸ்டன்சி ஃபுல்லாமே மாறிடும். ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் டேப் பண்ணிவிட்டு ஓடிஜியில் 180 டிகிரி போத் ராட்ஸ் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 30 to 35 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் ரெடி ஆகிடும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. நான் கட் பண்ணி காட்டுறேன். இது வீட்டில் ஈஸியாக செய்யலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் டேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு இதுலேயுமே பட்டரோட டேஸ்ட் வரும். நீங்கள் கண்டிப்பாக கேக்கு வெளியே சாப்பிட்டிங்கன்னா த்ரோட்டில் அடைக்கிற மாதிரி இருக்கும். டீ கேக்ஸு நம்ம வீட்டில் செய்யும்போது அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. நீங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்து விடலாம் வீட்டுக்கு. அடுத்தது என்ன ரெசிபி வேணும்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா, அடுத்தது என்ன ஹெல்த்தி கேக்ஸ் எது வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.